மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது. இப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுதுதான் ஒட்டகத்து மேல ஏறி போனா கூட நாய் துரத்தும். அந்த மாதிரி கடந்த காலகட்டத்துல நீங்க நிறையவே அனுபவப்பட்டிருப்பீங்க. கடந்த 2 வருஷமா பெரிய அளவுக்கு மாற்றத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. வேலையில்லாம சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். இல்ல குடும்ப வாழ்க்கையில நல்லா இருந்த உறவுகள் கூட பிரிந்து போய் அதுல சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், வழக்குகள் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நடந்திருக்கும். பாதிப்புகள் உங்களுக்கு கடுமையாகவே இருந்திருக்கும். இப்போ இந்த மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம். இந்த வீட்டின் அதிபதி உங்களுக்கு சனி பகவான் தான். நீங்க நீதி நியாயத்துக்கு உட்பட்டவங்களாகவே இருப்பீங்க. நீதி நியாயத்தை மதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு பெருசா துன்பம் இவங்களா போயிட்டு கொடுக்கணும், இல்ல துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அது நிறையவே வரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பகைவர்கள் எதிரிகள்லாம் கூட சமாளிச்சிடலாம். அவங்க எதிரின்னு தெரியும். ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உறவாடி கெடு அப்படின்ற மாதிரிதான் உங்க கூடவே இருக்கக்கூடியவங்க உங்களை உறவாடி கெடுக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும், எந்த ராசியில திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது, யாரோட பெரிய பண பரிவர்த்தனை பண்ணாம இருக்கிறது நல்லது, கூட்டு தொழில் யாரோட பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா மகர ராசியில திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். இதுல திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடந்த 2 வருஷமாகவே இன்றைய நாள் வரைக்குமே ஒரு மன உளைச்சலோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒண்ணு இல்லை அப்படின்ற கவலை இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். மன அமைதி கொஞ்சம் குறைவாதான் இருந்திருக்கும். திருவோணத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க. அதே போல மற்றவங்களுக்கு தான தர்மம், ஹெல்பிங் மைண்டு நிறையவே இருக்கும். மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்க தான் பொதுவாகவே திருவோணம், அவிட்டம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள். ஆனா கோபம் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு 15 நாள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா 15 நாள் கஷ்டமா இருப்பாங்க. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் கண்ணு வலின்னா ஒரு நாள் பல்லு வலி. உடல் நலத்திலையுமே தொந்தரவு, பிரச்சனைகள் மாறி மாறி வந்திருக்கும் கடந்த காலத்துல. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில நிறையவே பிரச்சனை. நல்லா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிருக்கும். இல்லைன்னா கருத்து வேறுபாடோடு ஒரே வீட்டுல இருந்தாலுமே தனித்தனி ரூம்ல வாழக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இல்லைன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும். குறிப்பா உறவுகள், வாழ்க்கை துணைவரின் உறவுகளால நிறையவே நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சில பேர் காதல் பிரிந்து காதல்ல பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருந்திருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. பொருளாதார ரீதியான நஷ்டங்கள், இல்ல கடன், இது மாதிரி மகர ராசியில 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே கடந்த காலத்துல வேலை இழப்பு, வேலையில ஒரு இடமாற்றம், இல்ல வேலை இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை, தொலை தூரத்துல போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அந்த இடத்துல பணப்பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் கடனும் மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த நாள் வரைக்குமே அது தொடர்ந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது பெரிய அளவுக்கு நம்ம பாதிக்க மாட்டோம். அதற்காக தான் முக்கியமா இவ்வளவு தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மகர ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா கடினமான உழைப்பாளிகளா தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே தாமதமா தான் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமா இருக்கலாம், சில பேருக்கு மேரேஜ் லேட் ஆயிருக்கலாம். ஆனா சீக்கிரமே திருமணம்னா அது காதல் திருமணமா தான் போகும். குறிப்பா திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் காதல் திருமணம் ஏற்பட அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. காதல் திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல அவசரப்பட்டு திருமணம் பண்ற மாதிரி, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு நிர்பந்தத்துல திருமணம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். காதல் திருமணம் ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா இருப்பீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள், பிரச்சனையோடு வாழக்கூடிய சூழ்நிலை. அதே போலதான்
காதல் ஏற்பட்டு அதுலயும் பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். காதல் ஏற்பட்டு பிரிஞ்சா பெட்டர். திருமணத்துக்கு பிரிஞ்சா பெட்டர் கிடையாது. அது பெரிய அளவுக்கு மனகாயத்தை ஏற்படுத்தும். காதலை கூட தாங்கிக்கலாம், கொஞ்ச நாள்ல மறந்துடலாம். ஆனா திருமண பந்தம்னு ஏற்பட்டு பிரிந்து போகும் பொழுது மிகப்பெரிய வலியை சுமக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் காதல் வருதுன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்பாலினத்தவரின் ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கிட்ட உறவாடும் பொழுதும் நீங்க கவனமா தான் இருக்கணும். மகர ராசியில பிறந்த பெண்களை பத்தி சொல்லணும்னா எதற்குமே வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கோவம் அதிகமாகவே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் காதல்ல விழ மாட்டாங்க. ஆனா ஒரு காதல்ல விழுந்துடுறாங்க, ஒருத்தவங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூடவே வாழணும், அவங்களுக்காகவே வாழணும் அப்படின்ற பிடிவாத குணமும் இவங்க கிட்ட இருக்கும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவரை நேசிப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரா இருக்கட்டும், காதலரா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய சுயநலத்தை பார்க்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. தன்னுடைய வேலை, தன்னுடைய பணம், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர வாழ்க்கை துணைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களா இருப்பாங்க. அப்போ அதுவே ஒரு பெரிய கிளாஷ் ஆகும். ஸோ மகர ராசி பெண்களா இருந்தீங்கன்னா கோபம் இருக்கும். கோபத்துல பட்டுன்னு பேசிடுவீங்க, மனசுல வச்சுக்க மாட்டீங்க. அதே சமயத்துல நல்ல குணமும் இருக்கும். அதே சமயத்துல காதல் போன்ற விஷயம் வரும்பொழுது கவனமா இருக்கணும். திருமணம் ஆகும் பொழுது கவனமா இருக்கணும். அதே போலதான் பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா எல்லாமே நல்ல நேரத்துல எதுவுமே தெரியாது. எல்லாம் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுதுதான் கூட இருக்கவங்களின் நிறம் என்ன, வாழ்க்கை துணைவர்னா என்ன, அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலத்திலேயே வந்திருக்கும். அதே போலதான் பணம்னா என்ன, வேலைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு சனி பகவான் காமிச்சிருப்பாரு, மறைப்பொருளை காமிச்சிருப்பாரு. குறிப்பா எதிரிகிட்ட நேரடியா நம்ம சந்திச்சுக்கலாம். ஆனா உறவாடிக்கு இருக்கக்கூடியவங்கள அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத தான் சொல்றோம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முயற்சி தான், தன்னுடைய உழைப்பு தான். எந்த சொந்தக்காராலையும் பெருசா நன்மை இருக்காது. உறவு இருக்கிறது ஒண்ணு, இல்லாததும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான். தன்னுடைய உழைப்பால தான் உயர்ந்திருப்பாங்க. பொதுவாகவே உறவுகளோடு உறவாகும் பொழுதும் நீங்க கவனமா இருக்கணுங்க. உறவுகள்ல ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட இருந்து ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் உங்ககிட்ட பழகி இருப்பாங்க. ஆதாயம் இல்லைன்னா கட் பண்ணிப்பாங்க. இல்ல பொறாமை படக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி பொறுக்காம பொறாமைப்படக்கூடியவங்க கிட்ட உறவாடாம இருக்கிறது நல்லது. அவங்களால உங்களுக்கு தொல்லைதான். முக்கியமா வேலை இருக்கக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரையுமே நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. எல்லார்கிட்டயும் இன்னசென்ட்டா தான் பழகி இருப்பீங்க. ஆனா வெளிப்படையா பேசிடுவீங்க. ஸோ அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருப்பவர்கள், சக பணியாளர்களா இருக்கட்டும், அவங்களே வந்து உங்ககிட்ட பணிபுரியறவங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சு, அவங்களுக்கு வரணும்னா கண்டிப்பா புலம்புவாங்க. இல்ல சேலரி உங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு வரலன்னா பொறாமைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க நிறைய முயற்சி எடுப்பாங்க. ஆனா வந்து உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு பொறாமைப்படுறது மட்டும் இல்லாம அதை தடுக்கவும் செய்வாங்க. ஸோ உங்களை பத்தி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை மேலதிகாரி கிட்ட அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நீங்க சக பணியாளர்களோடு உறவாடும் பொழுது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். உறவாடாம இருக்கிறதே நல்லது. அதே போல முக்கியமா சக பணியாளர்கள் அப்படின்னு சொல்றதை விட எதிர்பாலினவர்கள்னு சொல்லலாம். மகர ராசியில இருக்கவங்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கூட ஒரு அஃபேர்லாம் வர வாய்ப்பு இருக்கு, ஒரு காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த உறவுகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். அதுதான் சொந்த பந்தத்துல இருக்காது. வெளியில கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. நீங்க எல்லாம் வேலை பார்க்குறீங்களோ உங்களை நோக்கி ஒரு அப்ரோச்சோ ஒரு அஃபெக்ஷனோ வரும். இல்லை ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்தா கூட அது உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு வருது. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். அதனால உங்களுக்கு அந்த வேலையில ஒரு அவமானமோ ஒரு பழிச்சொல்லோ ஏற்பட்டு அந்த வேலையில விட்டு உங்களை வெளியே நிற்கிறது, இல்ல இடம் மாறுதல், இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அதுல இருந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மதிப்பு குறைவு ஏற்பட்டுரும். ஸோ ஒரு இடமாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. வேலை இழப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல நேரமா இருந்தா வேற வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல வந்து ஒரு நல்ல வேலையா கிடைக்கும். இல்ல நமக்கு நல்ல நேரமா இல்லை அப்படின்னும் பொழுது அந்த நேரத்துல
உங்களுக்கு என்ன ஆகும்னா, நமக்கு வேலையே போயிட்டு கொஞ்ச நாள் நம்ம சும்மா இருந்துட்டு வேற வேலைக்கு போற மாரி நடந்துரும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது, நீங்க உறவாடாம யார்கிட்டயும் க்ளோஸா இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமா இருக்கணும். நீங்களே கரெக்ட்டா இருக்கும் பொழுதும், தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ எதிர்பாலினத்தவரிடம் பேசாதீங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலுமே, அத பதட்டப்படாம, அவசரப்படாம நீங்க செய்யும் பொழுது, அந்த வேலை உங்களுக்கு பர்ஃபெக்ஷனா இருக்கும். பொதுவாகவே பர்ஃபெக்ஷனா செய்யணும் அப்படின்றதுலயே மகர ராசி என்பவர்களுக்கு வேலைனாலே ஒரு பதட்டம் வந்துடும். அந்த பதட்டத்திலேயே ஒரு கடுமையா பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நீங்க ஒரு மேல் அதிகாரியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துப்பீங்க. அப்படி இல்லன்னா, உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துப்பீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு கடுமையா பேசிடுறீங்க. ஆனா, உங்களுக்கு கீழ பணிபுரியக்கூடியவங்க அத மனசுல வச்சுக்குவாங்க. உங்கள நேரம் பார்த்து கவுக்கணும்னு காத்திருப்பாங்க. ஸோ, அவங்க கிட்ட பேசும்பொழுது நீங்க கவனமா இருக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பாளிகள், கர்ம பதிவுகள் கொண்டவங்க. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிடில் ஏஜ்ல நல்ல வளர்ச்சியும் நீங்க காண்பீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலுமே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள். மகரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் தான். 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். 2 கிரகமே மாரகஸ்தானாதிபதியாக வராங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவோரோடு கூட ஒரு வகையில நீங்க கவனமா தான் இருக்கணும். வாழ்க்கை துணைவரிடமிருந்து கூட சில எதிர்ப்புகளோ இல்ல அவர்களின் உறவு வகையில சில பாதிப்புகளோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அதே போலதான் நண்பர்கள். கூட்டு தொழில் செய்யலாமானா கண்டிப்பா கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. வெளிப்படையா நீங்க பேசிடுறதால கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களும் அதே போலதான். நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மகர ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் இருந்தாலுமே உதவி செய்யக்கூடிய உண்மையான நண்பர்கள் வெரி வெரி லிமிட்டட் தான். ஒருத்தர் இல்ல சில பேருக்கு இல்லாம கூட இருப்பாங்க. எல்லாருமே பழகுறாங்க அப்படின்றது நண்பர்கள் கிடையாது. நமக்கு ஆபத்துல உதவுறவங்க தான் நண்பர்கள். அப்படிப்பட்டவங்க ஒருத்தருமே உங்களுக்கு இல்லாத சூழ்நிலை கூட உங்களுக்கு உண்டு. இப்போ நல்ல நண்பர்களும் சில பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலானோருக்கு என்ன நடக்குது இந்த மகர ராசி அன்பர்களுக்குன்னு தான் சொல்றோம். மகர ராசி அன்பர்கள் எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணலாம் இல்ல செய்யாம இருக்கிறது நல்லது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா மகரம் நிலம் ராசின்றதால நீர் ராசியா இருக்கக்கூடியதா இருக்கும். அதாவது கடக ராசியே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மீனம் ராசியையும் ஈர்க்கக்கூடியதாகவே இருக்கும். விருச்சிக ராசியையும் ஈர்க்கும். அப்போ விருச்சகம், கடகம், மீனம் ராசியில இருக்கவங்க கூடிய ஏதோ ஒரு வகையில பந்தங்கள், உறவுகள், திருமண பந்தம், காதல், நட்பு போன்றதெல்லாம் ஏற்படும். அவங்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் இருக்கும். அவர்களால மன உளைச்சல்களும் சில தீமைகளும் ஏற்படும். சோ விதி அப்படிங்கிறது இதுதான். கர்மா அப்படிங்கிறது இவங்களோட தான் இவங்க சேரணும். இவங்களாலதான் இந்த பாதிப்பு வரணும். சோ மகர ராசி அன்பர்களுக்கு என்னதான் கடகராசியை திருமணம் பண்ணாதீங்க, சிம்ம ராசியை திருமணம் பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட காதல் வந்துடும். கல்யாணம் கூட செட் ஆயிடும். பிரிக்கவே முடியாது. சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களா இருந்தாலுமே ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு சேருங்க. விதியை யாரையுமே வெல்ல முடியாது. அதே போல நான் தவிர்க்கணும்னு சொல்றது எதுனா கும்பம், கடகராசி, சிம்ம ராசியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி, மேஷ ராசியை தவிர்க்கிறது கம்பல்சரி நல்லதுங்க. மற்ற ராசிகளாக இருந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அதுலயுமே ஜாதக பொருத்தம், கட்ட பொருத்தம் பார்த்துட்டு திருமணம் பண்றது நல்லது. ஒரு பெரிய தொகை பரிவர்த்தனை பண்றீங்க இல்ல ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா விருச்சகம், மேஷம், கடகம், சிம்மம் போன்ற ராசிகளோடு அவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இந்த இந்த பதிவு மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்கலன்னா போயிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.